எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம். நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே 2025 புத்தாண்டின் முதல் நாள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சிரத்தையோடு செய்ய வேண்டும், செய்து பயனினை அடைய வேண்டும் என்பதை பற்றியதான விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2025 மிக முக்கியமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த 2024 வந்து பெரிய அளவுக்கு கிரகங்களுடைய பெயர்வுகள் நார்மலாக அந்த சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் தான் மாதம் மாதம் போவாங்க. அந்த மாதிரியான பெயர்வுகளை தவிர பெரிய கிரகங்களுடைய பயிற்சியில் குரு பயிற்சியை யூஷுவல் வருஷத்துக்கு ஒரு முறை நிகழும். பட் இந்த 2025 குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி, இந்த மூன்றுமே நிகழ இருக்குது 2025. ஸோ இந்த ஆண்டு பல பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். ஆக்சுவலாக அந்த 2024 பற்றி நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, யாருக்குமே லைஃப் சேஞ்சிங்கில் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காது. இந்த 2024ங்கிறது யாருக்குமே பொருளாதாரத்தில் இந்த இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஆணை அப்படின்னு சொன்னீங்களும் இருக்க முடியாது. அதேமாதிரி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை யாருமே ஸ்வீகரிச்சிருக்க முடியும். ஏன்னா இந்த அதாவது ஒரு ஜாதகம் என்பது தனி நபரை மட்டுமல்ல, ஒரு நாட்டையே நம்ம அதை வச்சு கணிக்க முடியும். அந்த வகையில் இந்த 2025 ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்திருக்கும். பட் 2025 ஆகப்பட்டது லைஃப் சேஞ்சிங் இயர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் ஆண்டாக அமையப்போகுது 2025. பல பேரோட லைஃப்பை மாற்ற போகுது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என எல்லாரோட லைஃப்பும் மாற்ற போகுது. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குது, குழந்தை கிடைக்கிது, வேலை கிடைக்கிது, சுயதொழிலில் சிறந்து விளங்குவீங்க, வருமானம் பெருகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த 2025 வருடம் பல பேருக்கு கொடுக்க இருக்கு. 90% லைஃப் சேஞ்சிங் இயர் அப்படின்னு இந்த 2025 சொல்லுவீங்க. நீங்கள் எப்போங்க வேலைக்கு போனீங்க 2025, உங்களுக்கு எப்போங்க கல்யாணம் ஆச்சு 2025 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், கிரகங்களுடைய பயிற்சியாவது எல்லாருக்குமே அது நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். எல்லாருக்குமே நடக்கும். 12 ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். ஏன்னா 3 கிரகங்களுடைய பயிற்சி ஏற்படுது. ஃபஸ்ட்டு சனி வந்து என்ன சொல்கிறதுனா தர்மகாரகன். அவர் போகும்போது செய்கிற நன்மைகளை நம்மளால் அளவீடே செய்ய முடியாது. சனி இருப்பார் 7.5 வருஷம், நம்மளை ஆட்டி படைப்பார். அவர் போகும்போது செய்கிற நன்மைகளை நம்மளால் அளவீடே செய்ய முடியாது. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய போகிறாரு. அதே மாதிரி சனி வந்து தொடக்க இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு விரய சனின்னா கூட உங்களுக்கு பணத்தை கொடுத்து தானே விரயம் பண்ண வைக்கிறார். விரய சனியில் எப்பயுமே என்ன ஆகும்னா, பணம் கைக்கு சேர வச்சு தான் விரயம் பண்ண வைப்பார். ஒன்றுமே இல்லாதவங்களை எப்படி விரயம் பண்ண வைக்க முடியும்? அவங்ககிட்டே ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம அவங்கள நஷ்டப்படுத்த முடியும்? ஸோ நீ என்ன பண்ணணும், உஷாராக பணம் வரும்போது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுடணும். ஒரு தங்கம் வாங்கலாம், கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணலாம், கவர்மெண்ட் ஏதோ ஸ்கீம் சொல்கிறாங்க, அதில் டெபாசிட் பண்ணலாம். இந்த மாதிரி சேஃபாக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா, உங்களுக்கு இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன். 7.5 சனி நடக்கும்போது நீங்கள் சேமிக்கிற பணம் உங்களுக்கு 7 தலைமுறை ஆனாலும் கரையாது. அது ஒரு சீக்ரெட், அதை நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இறுக்கி பிடிச்சி அதை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே பெனிஃபிட் தான். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் சில மேஷராசிக்கார நண்பர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, என்னங்க 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. வருத்தமே படாதீங்க, கொடுத்து தான் எடுப்பார். ஸோ நீங்கள் அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சரியான முதலீடில் போட்டுருங்க. சனி வந்து என்ன சொல்கிறதுனா மந்தன்னு சொல்லுவோம், இரும்பு உலோகத்துக்குரிய கிரகம் அவர். ஸோ நீங்கள் வாங்குகிற பணத்தை சுக்கிரனுக்குரிய தங்கமோ பணமோ இதில் போட்டுடலாம். இந்த பணம்னு சொல்லும்போது பேங்கில் சேஃபாக போட்டுக்கலாம். தங்கம்னு சொல்லும்போது நீங்கள் தங்கம் வாங்கி வச்சுக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா அது வந்து பார்த்து பண்ணுங்கள். முதலீடுகளை எப்பயுமே பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா விரயசனி நடக்குது. மொத்தமாக நம்மளை வந்து லாஸ் பண்ணி விட்டும் போயிடும். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் படித்து சொல்கிறேன். அடுத்து குரு பயிற்சி பற்றி சொல்லவா வேணும்?
நவகிரகங்களில் ஒரே ஒரு நல்ல கிரகம்னா அது குரு தான் நான் சொல்லுவேன். மற்ற கிரகங்கள் கெட்ட கிரகமா அப்படின்னா அப்படி இல்லை. மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதற்குரிய பலன்களை கொடுக்கும். பட் குரு அப்படி இல்லை. இருக்கிற இடம் மோசமாக இருந்தாலும் அவர் பார்வை எப்போதுமே சுபத்தன்மையோடு இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த கிரகமாக குரு தான் இருப்பார். ஸோ குரு பயிற்சி பல பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேதுக்களை நம்ம என்ன சொல்கிறது, மிக 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 சக்தி கொண்ட கிரகங்கள். சனியை விட 100 மடங்கு சக்தி ராகுக்கு இருக்குது. கேது ஞானத்தின் மறு உருவம் கேது. ஸோ ராகு கேதுக்களினுடைய சக்தி அருள் ஒருவருக்கு கிடைத்துட்டா நிச்சயமாக என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ராகு கேதுகளுடைய பயிற்சியும் பல ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த 3 கிரகங்களினுடைய பலன்கள் 12 ராசியில் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு ராசியாக இருக்கிறீங்க, சனியோட ஆதரவு இல்லைனாலும் மற்ற 2 கிரகங்களோட ஆதரவு கிடைக்கும். ஏதாவது ஒரு கிரகத்தோட ஆதரவு கிடைச்சா கூட போதும். சனி, குரு, ராகு, கேது இவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான பிளானட்ஸ். ஸோ யாரோட ஆதரவு கிடைச்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ அதனால தான் சொன்னேன் 2025 உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு திருப்பு முனையை கொடுக்குற வருடமாக இந்த வருடம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டே, புத்தாண்டின் முதல் நாள், இந்த 2025 புத்தாண்டின் ஃபஸ்ட்டு டே நம்ம தவற விடக்கூடாது. யூஸ் பண்ணிக்கணும். என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடாது. கேளிக்கை சார்ந்த செலவுகளை செய்யக்கூடாது. நஷ்டப்படுத்துகிற மாதிரியான செலவை செய்யக்கூடாது. சண்டை போடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருடத்தின் முதல் நாளை நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் இறை சிந்தனையோடும் ஆன்மீக நெறியோடும் கடக்கிறோமோ அதன்படியே வருடமெல்லாம் இருக்கும். பல பேர் வருடம் தொடங்கும், மாதம் என்னென்னமோ செய்வாங்க. ஆனால் வருடத்தின் முதல் நாளை கோட்டை விட்டுருவாங்க. அன்னைக்கு தான் தேடி பிடிச்சி சண்டை போடுவாங்க. 2025 ஃபஸ்ட்டு டேவை அப்படி செய்யாதீங்க. அந்த நாள் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற நாளுங்கிறத மறந்துடக்கூடாது. அன்றைக்கி ஈவினிங் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே 6:45 இதை செய்யுங்க. வீட்டில் பிரிஞ்சி இலை அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். இதை நம்ம சமையலுக்கு போடுறோம். நீங்கள் கேட்கலாம், இதில் அப்படி என்னங்க இருக்குது? சமையலுக்கு போடக்கூடிய ஒரு இலை, இதில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக அந்த பிரிஞ்சி இலை நெகட்டிவ் வைப்ரேஷனை நீக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். எல்லாரோட வீட்லேயும் தொழில் செய்கிற இடத்துல இருக்கும். அது எல்லாத்தையுமே அழகாக ஸ்மூத்தாக வெளியெடுக்கிற சக்தி இந்த பிரிஞ்சி இலைக்கு இருக்குது. இந்த பிரிஞ்சி இலையில் சிவப்பு பேனாவில் என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. சென்டரில் என்ன வேணுமோ எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு சிரத்தையோடு அந்த பிரிஞ்சி இலையை பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கான பிரார்த்தனை எதுவானாலும் இருக்கலாம். அந்த பிரார்த்தனையை செய்த பிறகு அந்த பிரிஞ்சி இலையை விளக்கின் ஒளியில், நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்கின் ஒளியிலேயே எரித்து விடுங்கள். என்னங்க எழுத சொன்னீங்க உடனே எரிக்க சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் பரிகாரம். எரித்து விடுங்கள். அந்த புகை உங்களுக்கு அந்த இல்லமெல்லாம் பரவும். அந்த பிரிஞ்சி இலையினுடைய புகை இல்லமெல்லாம் பரவும். இதன் மூலமாக என்ன ஆகும்னா, அந்த பிரிஞ்சி இலையில் இதிலிருந்து வந்த புகையால் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் வைப்ரேஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த டோட்டலாக சேஞ்ச் ஆகும்போது உண்மையாக சொல்கிறேங்க, 2025 முழுக்க அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருக்கும். டெஃபினெட்லி உங்களுடைய லைஃப்பை ஒரு சேஞ்ச் பண்ணுற பரிகாரமாக இது அமையும். சிவப்பு பேனாவில் தான் எழுதணுமானா ஆமாம், அதில் நீங்கள் என்ன வாசகம் எழுதுறீங்களோ, வீடு வேணும், வேலை வேணும், திரும்ப நடக்கணும், ஏதாவது ஒன்று தான் எழுதணும், சிவப்பு பேனாவில் எழுதுங்க. ஏன்னா சிவப்பு என்பது தான் வசிய நிறம். அந்த நிறத்தில் நாம் அந்த இலையில் எழுதும்போது தான் நாம் எழுதிய அந்த வாசகம் எந்த விதமான தடையும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக நாம் அதை எழுதுகிறோம். சரிங்களா? கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் ஃபஸ்ட் டே செய்யுங்க.
அந்த எஃபெக்ட் வருஷமெல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறதுல டவுட் இல்லை. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.